நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் சான்றிதழ் பெற முடியாததால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதியே ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெற தட்கல் முறையில் விண்ணப்பித்தும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் அளிக்கவில்லை என்று ஜனநாயகன் படக்குழுவினர் கொந்தளித்து வருகின்றனர். படத்திற்கு சென்சார் கூறிய வழக்கில் அந்த தீர்ப்பு ஜனநாயகன் படத்திற்கு சாதகமாக வந்தாலும் படம் ரிலீஸ் ஆக போவதில்லை. விஜயின் கடைசி படம் என்பதால் இது அரசியலாகி இருக்கிறது. சென்சார் விவகாரம் மத்திய அரசு தலையிடவில்லை என்று சென்சார் தரப்பு கூறினாலும் விஜய் ரசிகர்கள் இது பாஜகவின் செயல் என்று விமர்சித்து வருகின்றனர். அதேபோல் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது விஜயின் அரசியலுக்கு மைலேஜ் கொடுப்பதற்கும் இது திமுகவுக்கு ஆதரவான பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பக்கம் மடைமாற்றுவதற்குமான அமித்ஷாவின் திட்டம் என்றும் திமுகவினர் பேச தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் பகவந்த் கேசரிக்கு சென்சார் கொடுக்க முடியும் என்றால் ஜனநாயகனுக்கும் கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் இழுத்தடிப்பது இரண்டு காரணங்களுக்காக. ஒன்று, படம் பகவந்த் கேசரியின் ரீமேக் என்று தெரிந்ததும் பலரும் ஓடிடியில் பகவந்த் கேசரி பார்க்க தொடங்கிவிட்டனர். இதனால் ஜனநாயகனுக்கான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இல்லாமல் போய்விட்டது. மேலும் அதே சமயத்தில் வெளியாக இருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஜனநாயகனை விட அதிக பார்வையாளர்களை பெற்றுள்ளது. படமாகவும் ஜனநாயகனை விட பராசக்தி அதிக வரவேற்பை பெற்றால் அது முதல்வர் கனவில் வலம் வரும் விஜய்க்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஏதாவது செய்து பரபரப்பை அதிகப்படுத்தி விஜய் படத்திற்கு வரவேற்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் படத்திற்கு சென்சார் பிரச்சனை. படம் வெளியாகும் போது விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவது என எல்லா நாடகங்களும் அரங்கேற்றப்படுகின்றன. இரண்டாவது காரணம், இந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக தான் செய்கிறது என்று ரசிகர்களை நம்ப வைத்து திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவது. அதற்கேற்றவாறு சமூக வலைதளங்களிலும் விவாதங்களிலும் இதற்கு காரணம் திமுக தான் என போலியான கருத்துருவாக்கம் செய்வது. அதையும் தாண்டி தெளிவாக சிந்தித்து இது பாஜகவின் வேலை என்பவரிடம் பார்த்தீர்களா, பாஜக விஜய்க்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கிறது என கூறி அவர்களின் ஆதரவையும் பெற முயற்சிப்பது என்று பதிவிட்டிருக்கிறார். அதே போல சென்சார் தரப்புக்காக வாதாடிய வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்தவர் என்று தாவேகாவினர் பேசி வந்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மகன் சாய் லட்சுமிகாந்த் ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வாதாட அமர்த்தப்பட்ட சதீஷ் பராசரன் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று வாதாடிய பராசரனின் மகன் என்று கூறியிருக்கிறார்.